டே 14ல ஒரு சண்டே நம்ம மொடாக்குடிய க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அது மோசமான கண்டிஷன்ல இருக்கான். புல்லட்னா ஃபயரா இருக்கு, இவன் ஃபுல்லா ஃப்ளவரா இருக்கு. வாட்டர் வாஷ்க்கு எடுத்துட்டு போனான். ஹோம் வாஷ்க்கு 300 ரூபாய் கேட்டான். ஏரியாவில் பார்க்கிங் பற்றாக்குறை, மரத்துக்கு கீழே தான் நிறுத்தும். 300 ரூபாய் கொடுத்து ஹோம் வாஷ் பண்ணி மீண்டும் மரத்துக்கு கீழே நிப்பாட்டுறதுக்கு களத்துல நானே இறங்கி கழுவ ஆரம்பிச்சிட்டேன். 10 ரூபாய் வச்சு எப்படி ஹோம் வாஷ் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். சிம்பிள் தான். ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போய் 10 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வாங்கிக்கங்க. அதை ஏதாவது ஒரு சாம்பிளை போட்டு புழிஞ்சு எடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் ஃபோம் அதுவும் 10 ரூபாயிலே உங்களுக்கு கிடைச்சிடும். கூடவே ஸ்கூட்டியும் கழுவிட்டேன். அப்புறம் இந்த செயின் லூப் ஸ்ப்ரேவை நண்பர்கிட்ட இருந்து கடன் வாங்கி அடிச்சேன். செயின் லூப்பையும் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணியும் போட்டாரு. நல்ல மனசையா நம்ம மொடாக்குடிய கஷ்டப்பட்டு முதுகு வலிக்கு கழுவி மீண்டும் மரத்தடியிலே பார்க்கிங் பண்ணிட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோட்ல இருந்திருக்கலாம்ல. நேத்து வீடியோல இவர ஸ்கூட்டி நண்பர்னு சொல்லியிருப்பேன். அதனால இன்னைக்கு புல்லட்ல வந்துட்டாரு. நான் மொடாக்குடிய பராமரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம தலைவன் தான். இப்பதான் அவர் வண்டிக்கு 25,000 ரூபாய் மை வச்சிருக்காரு. அதனால நானும் உஷாராயி பராமரிக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம மாமா யார் வீட்லயும் வண்டி திருடுற மாதிரி இருக்கும், அது அவன் வீடு தான். ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு எம்டன் இருக்காரு. அப்புறம் நேரா 3 பேரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். நான் ஒரு பிளாக் காஃபி உள்ள தள்ளனா, அவங்க 2 பேரும் ஸ்ட்ரிக்டான டயட்ல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு ஆளுக்கு ஒரு டீ ஒரு சமோசா உள்ள தள்ளனானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மொக்க போட்டு 2 பேருக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு செய்தி, என் வீடியோஸ் சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க போல. வாரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு என் டயட்டை கெடுக்க பாக்குறாங்க. கரெக்டா போன வாரம் சண்டே இந்த ஷர்ட்டை ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு கமெண்ட், உங்க விருப்பப்படி அதை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேன். ஏரியா பசங்க எல்லாம் அங்க அட்டி போட்டானுங்க. மொத்தமா ஒரு 5 ஸ்வீட் வச்சாங்க. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். இதை மட்டும் ஊத்திட்டு போயிட்டாரு. ஃபைபர் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கி ஆளுக்கு ஒரு சப்பாத்தி தான். நான் 2 சப்பாத்தியை வாங்கி எல்லாரும் ஸ்டார்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் மெயின் கோர்ஸே முடிச்சிட்டு கை கழுவிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டாலும் தேங்காய் பாயமா இருக்க மாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா பில் பிரிக்காம இந்த சட்டை போட்டு போயிருக்கேன்.